ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கேஜில் நீம் லீஃப் வேப்பிலையை பேர்ட்ஸ்க்கெலாம் சும்மா கொடுக்க போகிறோம். இது மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா போடுங்க. ஒரு இலையில் அது ஒரு காவாசி சாப்பிட்டா கூட போதும். வயிற்றில் அதுக்கு இன்டைஜஷனாக இருக்கிறது இல்லைனா ஏதாவது பூச்சி இந்த மாதிரி அதை டிவார்மிங்னு சில இதில் சொல்லுவாங்க. மருந்துகள் வெளியே இருந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாகவே இதை நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா ஒரு 2 இலைகள் போட்டு விட்டோம்னா பேர்ட்ஸ் எப்போமாவது அதுவாகவே தன்னுடைய இதை சாப்பிட்டுக்கும். வேண்டானா விட்டுரும், சாப்பிடாம விட்டுரும். 2 வாரத்துக்கு ஒரு 2 இலை இந்த மாதிரி ஒரு 3-4 குச்சியை நல்லா தண்ணியில் நினச்சி போட்டிங்கன்னா அது ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்கும். அதுவே அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி ஆஃப்ரிக்கன்லாம் நெஸ்டிங் மெட்டீரியலாக இதை நல்லா கலெக்ட் பண்ணி நல்லா அழகாக நெஸ்டிங் கட்டும். அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இவ்வளோ லீஃப் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. அது சும்மா பேருக்காக அதை கழுவி போட்டிருக்கேன். அந்த ஈரத்தில் சில போட்ஸ் தானே க்ளீன் பண்ணிக்கும். அதுக்காகவும் தான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு 2 குச்சி இலையை நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.